இன்றைக்கான வீடியோவில் யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் அண்ட் மூவிஸை எப்படி நம்ம ஈஸியாக ஃபைல் மேனேஜருக்கு டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஏதாவது வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சேனலை சர்ச் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பில் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது போல் எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுக்கணும்பா, அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுமோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளிப் 3 பார் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டவுன்லோடுன்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இது நார்மலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆஃப்லைனில் ஏதாவது டவுன்லோட் ஆகும். நம்ம டைரெக்டாக டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வந்து அது கீழே ஒரு ஆப்ஷன் ஷேர்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி அதில் வீடியோவோட லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட குரோம் ப்ரௌசரோ இல்லை ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. நீங்கள் காப்பி பண்ண லிங்க்கை அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது பிசி லேப்டாப் எதில் யூஸ் பண்ணாலும் சேம் இதே மெத்தட் தான். பேஸ்ட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நம்மளோட வீடியோ வந்து இதுலேயும் டவுன்லோட் பண்ண முடியாது. இதில் ஜஸ்ட் நம்ம லிங்க் எடிட் தான் பண்ண போகிறோம். மேலே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நண்பா. எடிட் ஆப்ஷனை கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் லிங்க் எடிட்டர் வரும். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா யூடியூப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் OYU பக்கத்தில் டீக்கு முன்னாடி டீக்கு முன்னாடி நடுவில் நான் சொல்கிற லெட்டர் டைப் பண்ணுங்கள். அதாவது மேஜிக் MAGIC மேஜிக்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ் இந்த மாதிரி தான் லோட் ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும்பா. அதில் கீழே லோட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அடுத்து ஒரு பேஜ் லோட் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைமர் ஓடிக்கிறதுக்கும் 5 செகண்டு. அந்த டைமர் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் பண்ணுறது குவாலிட்டி வைஸ் இருக்கும். கீழே லாஸ்ட் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் அந்த இதை வந்து அந்த வீடியோவில் உள்ள ஆடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சூப்பரான மெத்தட். நம்ம இந்த குவாலிட்டியில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து ஒரு பேஜ் லோட் ஆகணும்பா. அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபார்மேட் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை அதிலே வாட்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை அதில் 3 செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்னு சிம்பிளாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். கீழே பார்த்தீங்கன்னா MP4 டவுன்லோடுன்னு கேட்கும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபைல் வந்து டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டவுன்லோட் மேனேஜரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஃபார்மேட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணுமோ அந்த ஃபார்மேட் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம நான் வீடியோவில் ஆடியோ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டேன், அதனால் உங்களுக்கு சவுண்டு கேட்காது. மற்றபடி வீடியோ எந்த ஒரு சீனுமே கட் ஆகாது. ஒரிஜினலாக அந்த வீடியோ எப்படி இருக்கும் அது அப்படியே டவுன்லோட் ஆகிரும். ஓகே இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுவும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நண்பா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. கூட ஒரு பில் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்